ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான மாதாந்திர பட்ஜெட் எப்படி போடுறது, அதுலேருந்து எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுலேயும் விலைவாசி ரொம்ப ஏறினதுனால நம்மளோட செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்காகவும் நம்மக்கிட்ட பணம் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம என்னதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் செலவு செஞ்சாலும் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதனால் ஒவ்வொரு குடும்பமும் அவங்களோட வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடணும். அப்படி போட்டால் மட்டும் தான் நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நல்ல மந்த்லி பட்ஜெட் உருவாக்கணும்னா 50-30-20 அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன 50-30-20ன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 50% அப்படிங்கிறது நம்மளோட மாத வருமானத்தில், அதாவது சம்பளத்தில் 50% நம்மளோட நீட்ஸ்னு சொல்கிற அடிப்படை தேவைகளுக்காக ஒதுக்கணும். அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா வீட்டு வாடகை, மளிகை, மருந்து, இந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுத்தணும். அடுத்து இருக்கிற 30% நம்மளோட ஆசைகளுக்காக ஒதுக்குறது. அதாவது நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, சினிமா, ஷாப்பிங் மாதிரியான செலவுகள். அடுத்து இருக்கிற 20% சேமிப்புக்காக ஒதுக்கணும். இதில் நீங்கள் முடிஞ்சால் இந்த 20% சேமிப்பை 30% மாற்றிக்கிட்டு வான்ஸுக்கு ஒதுக்குன 30%லேருந்து 20% மாற்றிக்கிட்டிங்கன்னா அது இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த விதிமுறை ஒரு நடுத்தர மக்களுக்கானது. ஏன்னா அதிகம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது வேண்டாம். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கிட்டா, இந்த ரூல்ஸ் படி பார்த்தா அவர் 20,000 தான் சேமிக்கிற மாதிரி வரும். ஆனால் அவர் அதுக்கு மேலே அதிகமாக சேமிக்கணும். மாதம் அவரோட ஆசைக்காக 30,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? அதனால தான் சொல்கிறேன், குறைவான சேலரிக்கு மட்டும்தான் பொருந்தும். மாத சம்பளம் வாங்குறவங்க கண்டிப்பாக 30% சேமிப்பாக எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவுகளையே பண்ணணும். நம்ம செய்கிற பெரிய தப்பே என்னன்னா, வாங்குகிற சம்பளத்தை அப்படியே செலவு செய்கிறது தான். அதுக்கு பதிலாக 30% சேமிப்பாக முதல்லையே எடுத்து வச்சிடணும். இந்த சேமிப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதை நீங்கள் பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்யலாம். ஆனால் அதை அப்படியே ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பிரித்து செய்யும்போது காலப்போக்கில் நம்மளோட வருமானம் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சேமிப்பு செய்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை குறைக்கிறது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு அடிக்கடி சினிமாவுக்கு போகிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை குறைச்சி மாதத்துக்கு 1 முறை இல்லை 2 மாதத்துக்கு 1 முறைன்னு மாற்றினீங்கன்னா உங்களோட செலவுகளை குறைக்கலாம். இப்படி தான் தேவையில்லாத ஒவ்வொரு செலவுகளையும் குறைக்கணும். அடுத்து, தேவைப்படுற பொருட்களை முழுமையாக வாங்காமல் வாடகைக்கு எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம்னு வரப்போ நீங்கள் அதுக்கு நல்லா கிராண்டாக ட்ரெஸ் போடணும்னு நினைப்பீங்க. ஒரு 10,000-15,000 அதுக்கு செலவாகும். ஆனால் அதை நீங்கள் ஒரு முறை தான் பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவீங்க. அதனால் திரும்ப எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இந்த மாதிரி செலவுகளுக்கு நீங்கள் முழுசாக 10,000 போட்டு ட்ரெஸ் வாங்காமல் ஒரு வாடகைக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்தது, தேவை மற்றும் விருப்பத்தை உணர்ந்து செயல்படுதல். அதாவது முடிஞ்ச அளவு விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம தேவையை உணர்ந்து செயல்பட்டோம்னா நிறைய பணத்தை சேமிக்கலாம். இப்படி மாத சம்பளத்தை 3 பகுதியாக பிரித்து செலவு செஞ்சோம்னா குறைஞ்ச வருமானமாக இருந்தால் கூட நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால் சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அதில் சேமிப்புங்கிறது ரொம்பவே முக்கியம். சேமிப்பு இல்லைன்னா பின்னால் நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சேமிங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.